பிரபல ரவுடி A+ கேட்டகரியில் இருக்கக்கூடியவர் பாம் சரவணன் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ பாம் சரவணன் இந்த கைது பண்ணதை வச்சு பார்க்கும்போது இது எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, இப்போ அவங்க வாக்குமூலம்னு ஊடகங்களில் வருது இல்லையா, ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்காக இருக்காரு யாரு, பாம் சரவணன். சரி, ஆம்ஸ்டாங் கொலைக்கு பழி வாங்குறாருன்னு சொல்லி உளவுத்துறைக்கு தகவல் கிடைச்சிருந்ததுன்னா, அப்போ ஆம்ஸ்டாங் படுகொலையில் முக்கியமான நபர்கள் கைது பண்ணாமல் யார் இருக்காங்க? ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஈடுபட்டவர்களுக்கு அவர்களை கொள்வதற்காக ஒரு திட்டம் தீட்டினாருங்கிற ஒரு அனுமானத்தை தான் தேடப்படும். இது ஆனால் இது முன்பிருந்தே ஒரு தேடப்படும் குற்றவாளி தானே. ஆனால் இந்த சமயத்தில் பிடிக்க வேணும் போது அவங்க மனைவி கேட்குறாங்கல்ல, யாருடைய தூண்டுதல் பேரில் பிடிச்சிங்க அப்படின்னு. அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் நம்ம புகழேந்தி இருக்கார்ல, பிரபல வழக்கறிஞர், அவர் மூலிமா உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டு போடுறாங்க. அதாவது என்னுடைய கணவரை தேடி என் வீட்டுக்கு வந்தாங்க, என்னுடைய உறவினர் வீட்டுக்கெல்லாம் போனாங்க, அவரை என்கவுண்டர் பண்ணுறதா எனக்கு தகவல் வருது. கைது பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா பெரிய செய்தி இல்லை, சுட்டு பிடித்தனர் யாரு. இதற்கு முன்பாகவே சம்போ செந்தில் பெயர்கள் ஈடுபட்டது, மொட்டை கிருஷ்ணன் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. பலருடைய பெயர்கள் அடிபட்டது. இல்லை, நீங்கள் சொன்னீங்க சம்போ செந்தில் விஷயமோ மொட்டை கிருஷ்ணன் விஷயமோ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க நீதிமன்றத்தில், அதில் வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஊடகங்களில் அவ்வளோ பரபரப்பாக வந்த செய்தி எல்லாமே பொய்யா? அப்போ ஊடகங்கள் தன்னிச்சையாக அப்படியே ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார். அவருக்கு படுகொலை செய்யப்பட்ட காரணம் இப்போ கைது பண்ணியிருக்காங்க பாருங்கள், எல்லாமே பாருங்கள் ஏற்கனவே ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்ட நபர்கள் தான், யாரும் சாதாரண நபர் இல்லை, அரசியல்வாதியோ யாருமே இல்லை. அப்போ இது ரவுடிக்குள்ள மோதலாக பார்க்கணுமே தவிர இது ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு ஆளுமையாக ஆம்ஸ்டாங்கை பார்க்காதீங்க, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக ஆம்ஸ்டாங்கை பார்க்காதீங்க அப்படின்றது தான் திமுக கட்டமைக்குது. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம். பிரபல ரவுடி A+ கேட்டகரியில் இருக்கக்கூடியவர் பாம் சரவணன் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதற்கடுத்து அவர் கூறிய அந்த தகவல்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு திடுக்கிடும் தகவல்களாக அமைஞ்சிருக்கு. திடீரென்று பாம் சரவணன் நீ நல்லா தேடப்படும் குற்றவாளி தான், திடீரென்று கைது செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? அதுவும் தப்பித்து ஓட முயற்சி செஞ்சுருக்காரு, காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு அவர் சொன்னது தன்னுடைய அண்ணனுடைய கொலைக்கு பழி வாங்குவதாக கூறி ஒருவரை எரித்து கொண்டுட்டேன் அப்படின்னு ஒரு மர்ம முடிச்சு அவிழ்த்திருக்காரு. மேலும் அடுத்தடுத்து பல திடுக்கிடும் தகவல்களை கூறியிருக்கதா சொல்கிறாங்களே, என்ன நடந்தது? அண்ணன் கொலைக்கு பழி வாங்கினா எந்த அண்ணன் கொலை? ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியோட தென்னரசு. இல்லை, இது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழக காவல்துறை என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ பாம் சரவணன் இந்த கைது பண்ணதை வச்சு பார்க்கும்போது இது எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, இப்போ அவங்க வாக்குமூலம்னு ஊடகங்களில் வருது இல்லையா, அதாவது ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பழிக்கு பழி வாங்கிறதுக்காக இருக்கார் யார், பாம் சரவணன். அதாவது தன்னுடைய அண்ணன் படுகொலைக்கு பழிக்கு பழி இல்லை, ஆம்ஸ்டாங்க்கு பழிக்கு பழி அப்படின்னு சொன்னால், அப்போ ஆம்ஸ்டாங் பழி வாங்குறது அவங்க கட்சிக்காரங்களோ அவங்களுடைய குடும்பத்தாரோ இல்லை, A+ ரவுடியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பழி வாங்குறாருன்னு சொன்னால், அப்போ ஆம்ஸ்டாங் யார், ஹூ இஸ் தட் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருதா இல்லையா? அவன் யார் அப்படின்னா அவரும் ஒரு ரவுடி. இதுதான் திமுக அரசு ஒரு காவல்துறை கட்டமைக்க ஏற்பாடு பண்ணும். ஆரம்பத்துலேருந்து அப்படி தானே சொல்லிட்டு வராங்க. ஆம்ஸ்டாங்கை ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஆளுமையாவோ அல்லது தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராகவே திமுக ஊடகங்களை கட்டமைக்கலை. அவர் ஒரு ரவுடிக்கு கொண்டுட்டாங்க அப்படின்றது தான் கட்டமைக்கிறாங்க. நீங்கள் இதை பெரிய அரசியலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சன் டிவி விவாதங்களில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. திமுக ஆதரவு ஊடகங்களுடைய விவாதங்கள்லாம் கூட அப்படி தான் கொண்டு போனாங்க முழுக்க. அதனால் இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ என்னென்னா, பாம் சரவணன் நாங்கள் ஏன் கைது பண்ணோன்னா, அவர் பழிக்கு பழி வாங்குவார். எதுக்கு பழிக்கு பழி வாங்குவார்? ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பழி வாங்குவார். சரி, ஆம்ஸ்டாங் கொலைக்கு பழி வாங்குறாருன்னு சொல்லி உளவுத்துறைக்கு தகவல் கிடைச்சிருந்ததுன்னா, அப்போ ஆம்ஸ்டாங் படுகொலையில் முக்கியமான நபர்கள் கைது பண்ணாமல் யார் இருக்காங்க? அடுத்த கேள்வி நம்ம கேட்போமா இல்லையா? இப்போ ஒருவேளை சிறையில் இருக்கிறவங்களுக்கு அது எப்படி முடியும்? அப்படி அது சிறையில் இருக்கிறவங்கள பழிக்கு பழி வாங்க முடியாது. ஆனால் இவர் பழிக்கு பழி வாங்குறதுக்காக இருந்தார், நாங்கள் கைது ஓடணும், பிடிச்சோம், அவர் ஓட முயற்சி தான், நாங்கள் சுட்டோம், பிடிச்சோம் அப்படின்றது காமிக்கிறீங்க. சரி, அப்போ யாரை பழி வாங்க போகிறாரு? அப்போ யாரை கைது பண்ணாமல் இருக்கீங்க ஆம்ஸ்டாங் படுகொலையில் அப்படின்ற கேள்வி சாதாரண மக்கள் கூட கேட்குற கேள்வி இது இருக்கா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க என்னென்னா அதை ஒட்டுமொத்தமாக கட்டமைக்கிறாங்க. ஆம்ஸ்டாங் ஒரு ரவுடி பையன்டா, அவனுக்கு பழி வாங்கணும்னா இன்னொரு ரவுடி பையனால் தான்டா முடியும். புரியுதுங்களா? இதுதான். ஆனால் பாம் சரவணன் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆம்ஸ்டாங்க்கும் பாம் சரவணனுக்கும் நட்பு உறவு அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. அவருடைய அண்ணன் தென்னரசு ஆம்ஸ்டாங் கூட இருந்த நபர், வடசென்னை மாவட்ட செயலாளராக இருந்தார் பகுஜன் சமாஜ் கட்சியில். ரெண்டாவது அவர் கூடவே இருப்பாப்பிலான்னு வைங்க. அப்போ அவரை போட்டாங்க. யார் போட்டதுன்னு சொன்னீங்கன்னா, அது நாகேந்திரன் குரூப்பு தான் போட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாகேந்திரன் குரூப் போட்டாங்க அப்படின்னு. ஏன் நாகேந்திரன் குரூப் கூட போடுதுன்னா, இது ஒரு பெரிய வழங்கு. இது
இது ஒரு பெரிய வித்தியாசமாக போகும். இது ஒரு அப்படியே விரிந்து பறந்து போகும். இந்த விஷயம் ஒன்று தொட்டு ஒரு செயின் லிங்காக போகும். ஏன் போடுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, நாகேந்திரனுடைய தம்பி போஸ், பிர்லா போஸ்ன்னு பேர், ஒரு பிரபல வழக்கறிஞராக இருக்கார். அவர் ரவுடி இல்லை, அவர் வழக்கறிஞர். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், நாகேந்திரனுடைய ஆப்போசிட் குரூப் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நாகேந்திரனை அடக்கணும்னா அவன் தம்பி தான் மெயினாக இருக்காப்புல, வழக்கறிஞராக இருக்காப்புல. ரெண்டாவது வந்து அவருக்கு பக்கபலமாக நிற்கிறாப்புல. அப்போ அவரை போட்டால் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ முடிவு பண்ணும்போது யார் போடுறாங்கன்னு சொன்னால், காதுகுத்து ரவின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரபல, ஒரு காலத்தில் பிரபல ரவுடி. இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அமலாக்கத்துறை வந்து ஒரு 13 கோடி ரூபாய் சொத்து வந்து முடக்கம் பண்ணியிருக்காங்க. ஒரு ரவுடிக்கிட்டேருந்து 13 கோடி ரூபா சொத்து முடக்கம் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ கோடி ரூபாய் வச்சுருப்பார் அவர், புரியுதுங்களா? இது பண்ணார். அப்போது என்ன சொன்னேன், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா, ஆம்ஸ்டாங், இவர் காதுகுத்து ரவி, நாகேந்திரன், தென்னரசு, அப்புறம் வந்து வெள்ளை உமா, கதிரவன், இப்படி பிரபலமான நபர்கள் எல்லாமே. இவங்க எல்லாமே ஒரே குரூப்பாக இருந்தவங்க தான். இவங்களுக்கு ஹெட்டு யாருன்னா அப்பு யார் சொன்னால், சங்கராமன் கொலையில் வந்து ஏவனாக்கிஸ்தான் இருந்தார் இல்லையா, அப்புன்னு சொல்லிட்டு அவர் சின்ன, இவங்க எல்லாம் ஒரு குரூப்பாக இருக்காங்க. இதில் வந்து காதுகுத்து ரவி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் வந்து பிஸ்னஸ் அதான் இது பண்ணிகிட்டே இருக்கார், ரியல் எஸ்டேட்டு. அதில் வந்து எப்படின்னா ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த செம்பரக்கட்டை வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்போது கடத்துறது. அப்போது சாகுல் அமீதின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து நேதாஜி நகர் சேர்ந்த ஆள் நபர். அவர் பர்மா ரிட்டன் முஸ்லீம், நேதாஜி நகரில் இருந்தாப்புல. அவர் வந்து பிரபலமான இது ரெட்வுட் கடத்தல். அவரு கூட சேர்ந்துட்டு இவரும் கடத்தி பெரிய லெவலுக்கு போயிட்டாப்புல. யார்? காதுகுத்து ரவி. காதுகுத்து ரவி நல்ல காசு சேர்ந்த ஒன்று என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இது அப்படியே சாகுல் அமீதும் இவங்களும் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ இதுக்கு நடுப்புற என்ன, எப்பவுமே அந்த ரவுடிஸ் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது என்னடா இவங்க மட்டும் சம்பாதிக்கிறாங்க, இப்போ நம்மளும் அந்த வழியை பின்பற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த வெள்ளை உமா, இந்த கதிரவன், இவங்க எல்லாம் சேர்ந்து சாகுல் அமீதை இது ப்ரெஷர் பண்ணுறாங்க, எங்களுக்கு அந்த வழி காட்டு அப்படின்னு சொல்லும்போது, அப்போது காதுகுத்து ரவிக்கும் இவங்களுக்கும் மோதல் உருவாகுது. அந்த மோதலின் எதிர்வழி தான் அப்போ நாகேந்திரனும் அதில் இருக்காப்புல. அப்போ நாகேந்திரன் மோதல், அப்போ நாகேந்திரன் ஜெயிலில் இருக்கா. அப்போ என்னன்னா, நாகேந்திரனை அடக்கணுன்னா ஒரே வழி அவன் தம்பியை போட்டால் தான் முடியும் அப்படின்னு தம்பியை போட்டு தள்ளுறாங்க. யார்? காதுகுத்து ரவி, இந்த கோஷ்டி அப்படின்னு. அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாகேந்திரன் தம்பி கூட வந்து இருந்த நபர் தான் சரவணன், புரியுதுங்களா? சரவணன். அப்போது நாகேந்திரன் தம்பியை போடுறதுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக தான் சரவணன். யார்? சரவணன். அப்போது சரவணன் அடைக்கலம் கொடுத்ததுனால, அப்போ சரவணன் வந்து எப்படி அடைக்கலம் கொடுத்தாப்புல, அப்போது தென்னு சொல்லி தான், தென்னரசு சொல்லி தான் அடைக்கலம் கொடுத்துருப்பாப்புல அப்படின்ட்டு தான் தென்னுக்கு பதில் போடுறாங்க அவங்க. ஓகே, நாகேந்திரன் தென்னு போடுறாங்க, நாகேந்திரன் குரூப்பு. அதன் பிறகு கதிரவனை போட்டாங்க, அதன் பிறகு வெள்ளை உமாவை போட்டாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழிக்கு பழி சம்பவம் மாதிரி தொடர்ந்து மாறி மாறி போட்டுக்கிட்டாங்கன்னு வைங்களேன். மாறி மாறி நடந்துச்சு, நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அது பெரிய பெரிய வெள்ளை உமாலாம் பார்த்தீங்கன்னா ஆள் நல்ல ஹைட்டு, நல்ல ஃபேராக இருப்பாப்புல, நல்ல ஒரு இது. அந்த பைக்கில் கூட போக மாட்டாப்புலையா, நான் கூட பார்த்தது இல்லை. இது இல்லையா, பேர் மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன். ஜெயிலில் வந்த எல்லா ரவுடிஸும் சொல்லுவாங்க வெள்ளை உமான்னு, நான் ஆளை பார்த்தது இல்லை. ஆனால் அந்தளவுக்கு மாட்டவே மாட்டாப்புல. ஆனால் எல்லா சம்பவத்தில், சென்னையில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவத்துலேயும் வெள்ளை உமா பேர் வரும். அப்போது ஒரு நிமிஷம் அந்த டைமில் அவ்வளோ பிரபலமான ரவுடி. அப்போ அவரை கூட போடுறாங்க. இப்போ இன்னிலே தான் அவன் சாகுல் அமீது என்ன பண்ணுறான், அடடா இவங்களுக்குள்ளே அடிச்சுறாங்க, நம்ம இங்கே இருந்தால் நம்மளும் சேர்த்து போடுன்னு சொல்லிட்டு சம்பாரிச்ச காசோடு என்ன பண்ணுறான், துபாய்க்கே எங்கேயோ நாடு ஓடிட்டாப்புல. அது வந்து இன்ன வரையிலும் வரலாம் இருந்தாலும் சாகுல் அமீது. சாகுல் அமீது இந்த மாதிரி. அப்போ இவங்களுக்குள்ளே மாறி 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 போட்டுட்டு இப்போ காதுகுத்து ரவியும் வந்து பொருளாதாரம் பெரிய இது சேர்ந்துச்சு. எங்கேயோ அப்படியே இப்போ ரவுடிஸ்லாம் இறங்காமல் அப்படியே ஒதுங்கிட்டான்னு வைங்களேன், அப்படியே ஒதுங்கி இருக்காப்புல. இப்போ அதிலிருந்து 1 by 1 இந்த சம்பவங்கள்லாம், இந்த தென்னு, இந்த வெள்ளவுமா, இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து ஈடுபட்ட ஒரு நபர் தான் சரவணன். ஆனால் சரவணனுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் தொடர்பு இருக்குன்னா இல்லை. ஆனால் ஆம்ஸ்டாங்குக்கும் சரவணனுடைய அண்ணன் தென்னுக்கு தான் தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பில் தான் உள்ளே வராங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பழக்கம்னு சொன்னால் எல்லாருமே பழக்கம் இருக்கும். இப்போ எனக்கு கூட பார்த்திங்கன்னா நிறைய சென்னையில் இருக்கக்கூடிய இது உளவுத்துறைக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும். எல்லா சிறையில் இருக்கும்போது நல்லா பெரிய பெரிய அன்னைக்கு ரவுடியிலேருந்து இன்றைக்கி ரவுடி எல்லாமே நமக்கு பரிச்சயமான நபர்களும் வைங்களேன், ஓரளவு பழக்கமான நபர்கள் தான் பேசுவோம். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி பழக்கம் இருக்கலாம். யார்? சரவணனுக்கும் நம்ம ஆம்ஸ்டாங்குக்கும். ஆனால் ஒரு திட்டமிட்டு ஒருத்தன் கொலை பண்ணுறதுக்காக பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா அவர் அரசியல் ரீதியாக கொண்டு போகணுன்னு தான் பார்த்தாப்புல. யார்? ஆம்ஸ்டாங். தன்னுடைய சமூகத்தை
வழக்கறிஞர்கள் ஆக்கணும், அரசு ஊழியர்கள் ஆக்கணும், அதிகாரத்துக்குள்ளே போனால் தான் நம்ம உரிமைகளை கேட்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைத்தன்மை கொண்டவன் தான் ஆம்ஸ்டாங். புரியுதுங்களா? தான் கூட இருப்ப சொன்னால் இவனை வெட்டு அவனை வெட்டு அவனை குத்துன்னு சொல்லி ரவுடி ஆகணுன்ற எண்ணம் இல்லை. ஆனால் ஆம்ஸ்டாங்குடைய தம்பி ஒருத்தர் இருக்காப்புல கீனோஸ்ன்னு, அவர் வந்து ரவுடின்னா கூட ஒரே ஒரு கொலை தான். அதுவும் எப்படின்னு சொன்னால் பிரபல, அதாவது ராயபுரத்தில் ஒரு காலத்தில் பிரபல ரவுடியாக இருந்தவர் நாயக்கர்னு சொல்லிட்டு, ஒரு பேர் நல்ல பேர் எழுமலை நாயக்கர், பிரபல ரவுடி அவர். எழுமலை நாயக்கர் திமுகலேருந்து மதிமுகவுக்கு போனார், வயசாகிடுச்சு. அப்போது வந்து அவரை போட்ட கேஸில் வந்து கீனோஸ் இருக்காப்புல, யாரும் ஆம்ஸ்டாங்குடைய தம்பி. ஆனால் ஆம்ஸ்டாங்க்கு எந்த கொலை கேஸும், ஒரு சின்ன கொலை கேஸ் கூட அவர் மேலே இல்லை, ஒரு கேஸ் கூட இல்லை, கொலை கேஸும் கொலை முயற்சி கேஸும் இல்லை. அவர் அரசியல் ரீதியாக அந்த எம்எல்ஏ ரங்கநாதன் கூட இருந்தாப்புல, அப்படியே அவருடைய பயணமே அப்படியே போயிட்டாப்புல அரசியல் ரீதியாக. ஆனால் எல்லாரும் தொடர்புகள் இருக்கலாம், எல்லா ரவுடிஸும் வந்து தொடர்புகள் இருக்கும். அது ஏன்னா நார்த் சென்னையில் ஒருத்தன் வந்து அரசியல் பண்ணுறான்னா ரவுடிஸ் தொடர்பு இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை வட சென்னையில். அப்படி ஒரு நிலை இருக்கும்போது அந்த மாதிரி தொடர்புகள் இருக்க தவிர நேரடியான தொடர்பு இல்லை. ஆனால் திமுகவும் காவல்துறையும் எப்படி கட்டமைக்குதுன்னா, ஆம்ஸ்டாங் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆளுமையும் இல்லை, தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரும் இல்லை, அவர் ரவுடி பையங்களுக்குள்ளே ஏற்பட்ட மோதல், அந்த மோதலில் தான் வெட்டி கொண்டாங்க அப்படின்றது தான் அந்த கொலை நடந்ததுலேருந்து இன்ன வரையிலும் திரும்ப சொல்லிட்டு வராங்கல்ல. அதுக்கு ஒரு ஆதாரமாக தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, இவனை வந்து பிடிச்சிட்டு வந்து இவனை வந்து கைது பண்ணுறாங்க. உளவுத்துறை தகவல் வந்தது, ஆம்ஸ்டாங் கொலைக்கு பழி வாங்கணும்னு நினச்சார் இவர் அப்படின்னு சொல்லி இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போ ஆம்ஸ்டாங்க்கு இவர் தான் மெயினா அப்படின்னா எப்படி ஆகும்? அப்போ இவர் பிரபல ரவுடி, அப்போ ஆம்ஸ்டாங்கு பிரபல ரவுடி, இப்படி தானே கட்டமைக்கிறாங்க. இப்போ சரி, ஆம்ஸ்டாங் கொலையில் ஈடுபட்டவர்களுக்கு அவர்களை கொள்வதற்காக ஒரு திட்டம் தீட்டினாருங்கிற ஒரு அனுமானத்தை தான் தேடப்படும் இது. ஆனால் இதுக்கு முன்பிருந்தே அவர் தேடப்படும் குற்றவாளி தானே. ஆனால் இந்த சமயத்தில் பிடிக்க வேண்டும் போது அவங்க மனைவி கேட்குறாங்கல்ல, யாருடைய தூண்டுதலின் பேரில் பிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது நீண்ட காலமாக வந்து தேடப்படும் குற்றவாளி தான். இது அவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் நம்ம புகழேந்தி இருக்கார்ல, பிரபல வழக்கறிஞர், அவர் மூலிமா உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டு போடுறாங்க. அதாவது என்னுடைய கணவரை தேடி என் வீட்டுக்கு வந்தாங்க, என்னுடைய உறவினர் வீட்டுக்கெல்லாம் போனாங்க, அவரை வந்து என்கவுண்டர் பண்ணுறதா எனக்கு தகவல் வருது, அதனால் வந்து நீதிமன்றம் தலையிட்டு இது தடுத்து நிறுத்தணும், என் கணவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க மனைவி வந்து பல இடத்துல வந்து புகார்களாகவே எங்கிட்டே பேசி இதேமாரி நீங்கள் இதுக்கு தடுக்கிறதுக்கு உண்டான வழி எதுனா பாருங்கண்ணே எங்கிட்டே சொல்லியிருக்குன்னு வச்சுக்கலாம். அதேமாதிரி நிறைய அரசியல் ரீதியான தலைவர்கள்கிட்டையும் நீதிமன்றத்திலையும் மனித உரிமை ஆணையத்துக்கிட்டேயும் அந்த அம்மா வந்து தொடர்ந்து பேசிகிட்டே வராங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் காவல்துறை தேடப்பட குற்றவாளியாக அவரை வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்து ஆந்திராவில் கைது பண்ணி கூப்பிட்டு வரும்போது, இப்போ கைது பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா பெரிய செய்தி இல்லை, சுட்டு பிடித்தனர் யார்? ஆம்ஸ்டாங் கூட்டாளி. அப்படி சொல்லலை, ஆனால் அப்படி சொல்கிறாங்க. அப்போ என்ன சொன்னால், அதாவது ஒடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய முக்கிய ஆளுமைகள் திமுக ஆட்சியில் கொல்லப்படுறாங்க தொடர்ந்து. இதுதான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய இயக்குனர் ரஞ்சித் கூட பொதுவெளியில் பயங்கரமாக பேசுனாங்க. ஆம்ஸ்டாங்கு வந்து ரவுடியாக்க சித்தரிக்கிறது தான் திமுக அரசு முயற்சிக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து பேசினாப்புல. அதனால தான் திமுகவுக்கும் இது விடுதலை சிறுத்தைக்கும் ரஞ்சித்துக்குமே ஒரு கருத்து முரண் வந்தது. அவர் நடத்தின அந்த பேரணியில் கூட விடுதலை சிறுத்தைகள் கலந்துக்கல. புரியுதுங்களா? ஏன்னு சொன்னால் இப்படி வந்து சொல்கிறாரு இவர், திமுக வந்து காப்பாற்றினது ரவுடியாக பார்க்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்றது தான். அப்போது அதே கருத்து தான் இன்றைக்கி வந்து அதை வழிமொழியுது காவல்துறை. என்னென்னா, பாம்சரவணனை கைது பண்ணுறாங்க, கைது பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பழி வாங்க முயற்சி பண்ணார், அதுக்காக காவல்துறை அவரை கைது பண்ணிச்சு. கைது பண்ணும்போது தட்டி விட்டு ஓடினார், சுட்டு பிடிச்சோம் அப்படின்போது அது ஒரு பிரபலம். இப்போ நம்மளோட பேசுகிறேன் இல்லையா, சுட்டு பிடிச்சதுனால தான் பேசுகிறோம் இல்லையா, யாரோ ஒருத்தனை பிடிச்சாங்க கைது பண்ணாங்கன்னா நம்ம பேச போகிறது இல்லைல்ல. அதுதான் காவல்துறை அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுது. ஏற்கனவே பாருங்கள், அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காக்காத்தோப்பு பாலாஜியை என்கவுண்டர் பண்ணோம், சிசி ராஜாவை என்கவுண்டர் பண்ணோம், அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளின்னு சொல்லக்கூடிய திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணோம். சரி, திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணிங்க விடுங்க, காக்காத்தோப்பு பாலாஜி என்ன, அந்த வழக்குக்கும் காக்காத்தோப்பு பாலாஜிக்கு தொடர்புன்னு சொல்லி ஊடகங்கள்லாம் செய்தி வந்தது. கடைசியாக என்கவுண்டர் பண்ணிட்டு அவருக்கும் அதுக்கு தொடர்பு இல்லைன்ட்டாங்க. சரி, சிசிங் ராஜாவுக்கும் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கும் மிக முக்கிய தொடர்புன்னு சொல்லிட்டு அத்தனை ஊடகங்களையும் வந்து, ஆனால் எந்த காவல்துறையும் மறுப்பு தெரிவிக்கலை. ஆனால் அவரை என்கவுண்டர் பண்ண பிறகு ஏடிஜிபியே உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு, ஆம்ஸ்டாங் படுகொலைக்கும் சிசிங் ராஜாவுக்கும் தொடர்பே இல்லைன்றாரு. சரி, என்கவுண்டர் பண்ணி 1 மாதம் 2 மாதம் கழித்து சிசி ராஜா வீட்டையும் சிசி ராஜா அவருடைய நிலத்திலையும் போய்
ஒரு 50-100 போலீஸு போய் திடீர் சோதனை பண்ணுறது, நிலத்தெல்லாம் தோண்டி பார்க்குறதுன்னா, அப்போது ஒருத்தனை வச்சுக்கிட்டு போய் சோதனை பண்ணுறாங்கன்னா லாஜிக்காக நம்ம ஏற்றுக்கலாம். அவரை என்கவுண்டர் பண்ணி 1 மாதம் கழிச்சு உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சிது? இது ஒரு விதமான குழப்பத்தில் கொண்டு போகுது. என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். அவருக்கு படுகொலை செய்யப்பட்ட காரணம் வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாமே பாருங்கள், ஏற்கனவே ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்ட நபர்கள் தான். யாரும் சாதாரண நபர் இல்லை, அரசியல்வாதியோ யாருமே இல்லை. அப்போது எல்லாமே ரவுடி ஸ்பீடில் உள்ளவங்க தான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு காரணம். இதுதான் சித்தரிக்க பார்க்குறாங்க. ஓகே சார். அதுக்கு பழி வாங்குறதுக்காக பாம் சரண் முயற்சி பண்ணுறாரு. அப்போ அவரும் ஒரு பிரபல ரவுடி. அப்போ இது ரவுடிக்குள்ளே மோதலாக பார்க்கணுமே தவிர இது ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு ஆளுமையாக ஆம்ஸ்ட்ராங்கை பார்க்காதீங்க, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக ஆம்ஸ்ட்ராங்கை பார்க்காதீங்க அப்படின்றது தான் திமுக கட்டமைக்குது. இப்போ இந்த பாம் சரவணன் வந்து அப்போ யாரை கொள்வதற்கு திட்டம் தீட்டினார்? அனைவரும் ஜெயிலில் இருக்காங்க. அப்போ அந்த யாருங்கிற ஒரு கேள்வி. இதற்கு முன்பாகவே சம்போ செந்தில் பெயர்கள் ஈடுபட்டது, மொட்டை கிருஷ்ணன் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. பலருடைய பெயர்கள் அடிபட்டது. ஆனால் அவர்கள் குறித்து நெல்சன் மனைவி பேர் கூட வந்தது. ஆமாம், விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இப்படி நிறைய செய்திகள்லாம் வந்தது இல்லையா? இதை எப்படி பொருத்தி பார்க்கறது? அப்போ செய்திகளில் வந்த பெயர்கள் அங்கு வரல, குற்றவாளிகள் பெயரில் வரல, ஆனால் செய்திகளாக வந்தது. இது பொய் செய்தியாக எடுத்துக்கிறதா, நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துக்கிறதா? அப்போ சம்மந்தப்பட்டவர்கள் வெளியே இருக்காங்கன்னு இல்லை, நீங்கள் சொன்னீங்க சம்போ செந்தில் விஷயமோ மொட்டை கிருஷ்ணன் விஷயமோ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க நீதிமன்றம். அதில் வரவே இல்லை. இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போது அதுக்கு முன்னாடி ஊடகங்களில் அவ்வளோ பரபரப்பாக வந்த செய்தி எல்லாமே பொய்யா? அப்போ ஊடகங்கள் தன்னிச்சையாக இப்படியே வந்து சம்போ செந்தில் மீதும் மொட்டை அதான் சொல்கிறேன். அப்படியெல்லாம் வரும்போது திடீர்னு அந்த குற்றப்பத்திரிகையில் அவங்க பேரே இல்லாமல் எடுக்க காரணம் என்ன? குற்றப்பத்திரிகைகள் இல்லைங்க. இப்போ பிடிப்பட்ட குற்றவாளிகள் தான் இந்த கொலைக்கு காரணம். சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு பரபரப்பாக செய்தி வந்ததெல்லாம் பொய்ன்னு சொன்னால் காவல்துறை ஏன் அமைதியாக இருக்குது? அந்த கேள்வி தான் எனக்கு. ஏதோ ஒரு 5 பைசா செய்தியை வந்து தவறாக விட்டுட்டாங்க, அப்படி வேறு விஷயம். 100% தவறாக விடுறாங்கன்னு சொன்னால் அப்போ காவல்துறை அந்த ஊடகத்தின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலை? பாருங்கள் சார், லாஜிக்காக சிந்திங்கன்ற நான். இன்னைக்கு குற்றப்பத்திரிகையில் சம்போ செந்தில் பேர் இல்லை, மொட்டை கிருஷ்ணன் பேர் இல்லை, இன்னும் நிறைய பேர் வந்தது, எதுவுமே இல்லை. இப்போ கைது பண்ணியிருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படின்னு சார்ஜ் ஷீட்டே சார்ஜ் ஷீட்டு தான் இறுதி ஒரு வழக்கினுடைய முடிவு. அந்த முடிவில் வந்து சொல்லிட்டாங்க. அதில் காக்காத்தூ பாலாஜி தொடர்பு இருந்தது, அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார்னு இல்லை. சிசிங் ராஜா தொடர்பு இருந்தது, அவரை என்கவுண்டர் பண்ணிட்டோன்றது இல்லை. அப்போ சிசிங் ராஜா காக்காத்தூ பாலாஜி எதுவுமே இல்லை. அப்போ இது எல்லாம் எதுக்குன்னு சொன்னால் பாருங்கள், ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர், திமுக அரசு வந்து அரசியல் பழி வாங்கிச்சு அப்படின்னு நீங்கள் சித்தரிக்கிறீங்கள. நாங்கள் பாருங்கள், அதுக்காக பாருங்கள் எத்தனை என்கவுண்டர் பண்ணோம் பாருங்கள் அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த என்கவுண்டர் எல்லாம். பாம் சரவணன் வந்து எந்த வகையில் இதற்குள்ளே வர்றாரு அப்படிங்கிற ஒரு நீண்ட பார்வையோடு சொன்னீங்க. இப்போ வந்து பிடிபட்டிருக்காரு. அவரிடமிருந்து நிறைய விஷயங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. நாட்டு வெடிகுண்டெல்லாம் அந்த பாம் சரவணங்கிற பேரே அதனால தான் போல இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நிறைய தகவல்கள் யாரும் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உட்காந்து இப்படி இன்டர்வியூ கொடுக்கல. ஆமாம், செய்திகள் அடிப்படையில் தான் அந்த வழக்கினுடைய ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இப்படி உட்காந்துட்டு இது நடந்தது, நாங்கள் இப்படி பிடிக்க போனோம், ஓனர் நாங்கள் துப்பாக்கியில் சுட்டோம், பிடிச்சிட்டு அவர்கிட்ட சோதனை பண்ணும்போது பாம்பு இருந்தது, இல்லை இது இருந்தது, இதை நான் ஒருத்தனை வந்து அடித்து கொண்டு எரிச்சிட்டேன், இல்லது ஒருத்தனை புதைச்சிட்டேன், ஒருத்தனை இப்படி இந்த இது எதுவுமே ஒரு ஆஃபீஸர் உட்காந்து சொன்னதில்லை. ஊடகங்கள் வந்த செய்தி தான். எப்படி சம்போ செந்தில் மொட்டை கிருஷ்ணன் எப்படியோ அதேமாரி தான் இதுவும். புரியுதுங்களா? அப்போ இருக்கும்போது இதை நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது. இதெல்லாம் வந்து அவர் சொன்ன வாக்குமூலம் சொல்ல முடியாது. அவர் வாக்குமூலம் கொடுக்கும்போது எந்த ஊடகங்களெல்லாம் அங்கே உட்காந்துட்டு போய் பின் பாயிண்டில் எப்படி குறிப்பு எடுக்கலை. குற்றம் போக்கா காவல்துறை என்ன பண்ணுன்னா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊடகங்களுக்கு இப்படி செய்திகளை கசிய வைப்பாங்க. இப்போ சமீபத்தில் வந்து சென்ட்ரல் ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா பொருள் 2 போலீஸ் பகுதியும் தாக்கப்பட்டார். கடுமையாக தாக்கப்பட்டு ரொம்ப இது பண்ணாங்க, அடித்தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி 1 வீக் பிஃபோரே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படின்னா முக்கியமான ஊடகங்கள், அந்த பாலிமார் உட்பட முக்கியமான ஊடகங்களில் போலீஸ் பகுதியின் சிறை காவலர்களை கடுமையாக தாக்கிட்டார்னு செய்தி வருது. ஆனால் அப்படியே ஒரு சம்பவமே ஜெயிலில் நடக்கலை. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வருது. ஆனால் அதை ஒரு வாரம் கழித்து போலீஸ்
அவர் காவலர்கள் அடித்தார், காவலர்கள் அவரை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அடித்தோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அடிக்கணுன்ற திட்டம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க வச்சுட்டாங்க. அதுக்கு தான் அந்த செய்தி அப்படி கசிய விடுறாங்க. அப்போ ஊடகங்களும் அங்கே போய் உட்காந்துட்டு பார்த்தா மாரி அப்படியே செய்தியை போடுதுன்னா, இதுதான் இந்த ஊடகத்துறைக்கும் காவல்துறைக்கும் உள்ள ஒரு லிங்க், செயின் லிங்க். அங்கே தான் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஆமாம். இப்போ இந்த விஷயத்தை தான் பாம் சரவணன் கைதுலையுமே நீங்கள் சந்தேகத்தில் கேட்குறீங்க. உண்மைதான். பாம் சரவணன் எங்கிருந்து அந்த பழக்கத்துக்குள்ளே வராரு, இந்த பழிக்கு பழி கொலையில் அவர் எப்படி ஈடுபடுறாருன்னு பல்வேறு தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததற்கு நன்றி.